லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மேடம் இந்தாங்க போன். ஏன் மேடம் நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? யாரோ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா? எப்ப மேடம்? இப்பதான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடில இருந்து வந்து என் கழுத்தை புடிச்சு நெரிச்சு என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேடம், நான் என்னன்னு போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் மேடம். மேடம், கைதிங்க செல்லெல்லாம் பூட்டி இருக்கு மேடம். எல்லா கைதிங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப டியூட்டியில கூட நான் மட்டும்தான் இருக்கேன் மேடம், வேற யாரும் இல்ல. அப்படி இருக்கும்போது அப்போ நான் என்ன போய் சொல்றேனா? நான் தான் சொல்றேன்ல, யாரோ பின்னாடில இருந்து என் கழுத்தை புடிச்சு கொல்ல பார்த்தாங்கன்னு. நீ நம்ப மாட்டியா? மேடம் கோவப்படாதீங்க மேடம், நான் நம்புறேன். மேடம், உங்களை பின்னாடி இருந்து யாரோ கொலை பண்ண வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது யாருன்னு நேர்ல பார்த்தா அடையாளம் சொல்ல முடியுமா? இல்ல, என்ன கொல்ல வந்த ஆளு என் பின்னாடி இருந்ததால என்னால அந்த முகத்தை பார்க்க முடியல. நான் தடவி பார்த்தப்போ அந்த ஆளு முகமூடி போட்டிருந்தா. மேடம், எனக்கு என்னமோ நீங்க கற்பனை பண்ற மாதிரி தோணுது. கற்பனை பண்ணி சொல்ற விஷயம்னு சொல்றியா? கற்பனை பண்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? ஐயோ மேடம், நான் அப்படி சொல்லல மேடம்.
என்ன கொல்ல வந்தது யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். Good morning to all. சென்னை ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் கம்பெனி நான் பேமெண்ட் லோன் காரணமாக ஏலம் விடப்படுகிறது. இந்த கம்பெனியோட டோட்டல் அசெட் வேல்யூ 50 crores. ஏலம் கேட்கறவங்க கேட்கலாம். ஸ்டார்டிங் அமௌண்ட் 10 crores. 12 crores. 15 crores. 15 crores ஒரு தரம். 18 crores. 18 crores ஒரு தரம். 20 crores. 20 crores ஒரு தரம். 20 crores ரெண்டு தரம். 40 crores. வாங்க சார். நமஸ்தே ஜி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். போய் உட்காருங்க. போய் உட்காருங்க சார். சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். ஏன் என்னாச்சு? எதுக்காக கிளம்புறீங்க? இல்ல சார், நீங்க இங்க வர வரைக்கும் இந்த டீலிங் எனக்கு கிடைக்கும்னு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. உங்களை பார்த்ததும் எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. எப்படியும் இந்த ஏலம் உங்களுக்கு சாதகமா தான் முடியும். சோ நான் வரேன் சார். வர்மா சார் வந்து அப்புறம் அப்படி நம்மளுக்கு ஏலம் கிடைக்கும். சார் ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? ஓகே. 40 crores ஒரு தரம். 40 crores ரெண்டு தரம். மேடம் கேளுங்க மேடம். இனி எங்க ஏலம் கேக்குறது? வர்மா சார் வந்துட்டாலே ஏலம் முடிஞ்ச மாதிரி தான். 40 crores. சார் உங்களை எதிர்த்து ஏலம் கேட்கறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க சார். $45 crores. நான் தான் வந்துட்டேன்ல. வர்மாவுக்கு போட்டியா? ருத்ரா வந்துட்டாங்க. இனிமே தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. வர்மா சார் ஜெயிச்ச மாதிரி தான். மேடம் ஆரம்பிக்கலாமா? ப்ளீஸ். 45 crores ஒரு தரம். 50 crores. 60 crores. 70 crores. என்னது இது?
45 கோடி ரூபா உள்ள சொத்தை 70 கோடி கொடுத்து வர்மா சார் வாங்க வந்திருக்காரு. இது எல்லாம் ருத்ரா மேடத்துக்கிட்ட தோக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான். 75 crores. ம், 80 crores. 85. crores ஒரு தரம். 80 crores ரெண்டு தரம். 80 crores மூணு தரம். தேங்க்யூ சார். என்ன வர்மா சார், மும்பைல இருந்து சென்னை வந்து இந்த கம்பெனிய சீப்பா வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அத நான் வந்து கொஞ்சம் கெடுத்துட்டேன்ல. 40 crores மேல 10 பைசா தேராது இந்த கம்பெனிக்கு. நான் உங்களை 80 crores வாங்க வச்சுட்டேன். நீங்க இந்த கம்பெனிய ரன் பண்ணி நீங்க போட்ட 80 crores பணத்தை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடும். ருத்ரா, ஒரு இடத்துல பணத்தை போட தெரிஞ்ச எனக்கு அதை எப்படி டபுளா எடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் பிசினஸ்ல கிங். சார், நான் கிங் மேக்கர் வர்மா சார். கிங்க உருவாக்குறதும் அழிக்கிறதும் தான் என்னோட வேலை. உங்களை வேரோட ஒரு நாள் நான் அழிப்பேன். இனி உங்க லைஃப்ல வெற்றியே இருக்காது, தோல்வி மட்டும்தான். நான் நடந்த எதையும் மறக்கல. நானும் மறக்கல. டாட், என்ன டாட் இது? டைம் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க தூங்கலையா? இல்லம்மா, இன்னும் தூக்கம் வரல. அதான் டாட், நீங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்கீங்க. வாட் ப்ராப்ளம் டாட்? நம்ம புதுசா டைரி ஃபார்ம் கம்பெனி ஆரம்பிக்க போறோம் இல்லையா, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். டாட், நீங்க எனக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல ரவீனா, இது நார்மலா எல்லா அப்பாக்களுக்கும்
பொண்ணோட லைஃபை நினைச்சு வர சிம்பிள் டென்ஷன் தான். யூ டோன்ட் வரி, நீ போய் படு. நோ டாட், இட்ஸ் நாட் சிம்பிள் டென்ஷன். நீங்க அந்த ருத்ராவை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? என்ன டாட், எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? ஐ எம் யுவர் டாட்டர் டாட். அப்பா மனசு பொண்ணுக்கு தெரியாதா? டாட், அந்த ருத்ரா நம்மள டைரி ஃபார்ம் கம்பெனிய ஓபன் பண்ண விட மாட்டாங்க. அதே மாதிரி என்ன பெஸ்ட் பிசினஸ் உமன் அவார்ட் வாங்க அவங்க விடவே மாட்டாங்க. சோ நம்ம இந்த பிளானை டிராப் பண்ணிடலாம். வாட் ரவீனா, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாத. நீ பெஸ்ட் உமன் அவார்ட் வாங்கணும். எப்படி டாட்? நம்ம அந்த ருத்ராவை மீறி நம்மளால என்ன பண்ண முடியும்? முடியணும். அதுக்காக தான் உன் கம்பெனியை மேனேஜ் பண்றதுக்கு அந்த அபியை செலக்ட் பண்ணிருக்கிறேன். டாட், நீங்க அந்த ஜோசியர் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த அபியை ரொம்ப நம்புறீங்களோன்னு எனக்கு தோணுது. நோ ரவீனா, நான் அபியை அதுக்காக மட்டும் நம்பல. அபி டேலண்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு வர இருந்த ஆர்டரை அந்த அபி தன்னுடைய சிங்கிள் டிசைனை வச்சு கேப்சர் பண்ணான். அதுல இருந்தே நம்மளுக்கு தெரிய வேணாம் அந்த அபியோட டேலண்ட் என்னன்னு. ஷீ லேர்ன் எனிதிங் ருத்ரா. கரடியை ஜெயிக்க புலி தான் சரியான ஆள். அபி புலி, அதனால தான் அவளை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட கம்பேரிட்டிவ்லி அபி 100 times brilliant than ருத்ரா. ஆனா எனக்கு அப்படி தோணல டாட். ருத்ரா கிட்ட அபி கண்டிப்பா தோத்துருவா. நோ நோ நோ, அபி ஜெயிப்பா. சரி டாட், கூல் 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 டாட். யாரோ ஒரு அபிக்காக நாம ஏன் ஆர்கியூ பண்ணணும்? அதுவும் மிட் நைட்ல. எனக்கு நீங்க ஹாப்பியா இருந்தா அதுவே போதும் டாட். ரவீனா, என்னுடைய ஹாப்பி எல்லாம் நீ பெஸ்ட் பிசினஸ் உமன் அவார்டு வாங்கணும். அதுதான் என்னுடைய ஹாப்பினஸ். சரி, நீ போய் படு. ஆல்ரெடி டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்களும் வாங்க டாட். நான் 10 minutes கழிச்சு வரேன். நீ போய் படு. ரவீனா, சொல்றேன்ல. ஓகே டாட். அந்த அபிய டாட் கண்மூடித்தனமா நம்புறாரு. இது எங்க போய் முடியும்னே தெரியல. ச்சே. அந்த ஸ்டீஜா பேச்ச கேட்காதீங்கன்னு அந்த அபி குழந்தை விஷயம் வேணாம்னு நாம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனா குரு கேட்கல. இப்ப பாரு, அந்த அணு ஆவி வந்து இந்த இடத்தையே தும்சம் பண்ணி நம்ம குருவையும் அவர் குருவையும் கல்லாக்கிட்டு போயிட்டா. ஆமா, அந்த அணு இந்த அஷ்டம துஷ்ட நட்சத்திரத்தோட நாளிகை முடியறதுக்குள்ள திரும்பவும் வந்து கல்லாக்குன நம்ம குருவையும் அவங்க குருவையும் கொல்லுவன் வேற சபதம் போட்டுட்டு போயிருக்கா. அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம குரு போன் அடிக்குது, யாருன்னு பாரு. அந்த ஸ்டீஜா தான் போன் பண்ணுது. இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அவதான். பேசாம அவ போனை கட் பண்ணி விட்டுறேன். வேணாம் வேணாம் வேணாம், நீ போனை எடுக்காம இருந்தாலும் அந்த ஸ்டீஜா திரும்பவும் கால் பண்ணிட்டே இருப்பா. அதனால நீ போனை எடுத்து நடந்த விஷயத்த அவள்கிட்ட சொல்லிடு. அப்பதான் திரும்ப அவ நமக்கு கால் பண்ண மாட்டா. சரி. ஹலோ மந்திரவாதி, நான் அவர் சீடன் பேசுறேன் மேடம். மந்திரவாதி எங்க? யாகத்துல இருக்காரா? யாகம்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு மேடம். முடிஞ்சு போச்சா? என்ன சொல்றீங்க?
இந்த அஸ்தமன நட்சத்திரம் முடியற நாளுக்குள்ள உங்க 2 பேரையும் நான் அழிச்சு காட்டுறேன்டா. அது வரைக்கும் உங்க 2 பேரையும் நான் கல்லா மாத்த. என்ன சொல்றீங்க? மந்திரவாதியும் அவரோட குருவையும் அனு வந்து கல்லாக்கிட்டாளா? ஆமா மேடம். ஒருவேளை அனுவோட ஆவிதான் வந்து என்னையும் கொல்ல பார்த்திருக்குமோ? இல்ல இருக்காது, இது வேற யாரோ. மேடம் நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு உதவி பண்ண எங்க குரு வந்ததில்ல, அப்பையில இருந்து அவருக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான். இப்ப எங்க குருவும் அவர் குருவும் கல்லாயிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். அதனால தயவு செஞ்சு இனிமே எங்களுக்கு போனே பண்ணாதீங்க. ஏங்க நான் என்ன சொல்ல? ஹலோ ஹலோ ஹலோ. அபி, மந்திரவாதி இல்லனாலும் உன் குழந்தைய நான் கொல்ல வேண்டும்.